தமிழகத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் முன்னிலைப்படுத்தி செய்தி வெளியிட்டு வருகின்றது. பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் ஜோசப் இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கியமையே இந்த பரபரப்புக்கு காரணமாகும். காலை 7 மணி முதல் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரையில் பல கோடிக்கும் அதிகமான மக்கள் வாக்களித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. பொதுமக்களுடன் அரசியல்வாதிகளும் திரையுலகத்தினரும் தமது வாக்கினை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிங்கள ஊடகங்கள் உட்பட சமூக வலைதளங்களில் இந்த தேர்தல் தொடர்பான தகவல்கள் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது. நேற்று வரையில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கு எதிரான மோதல்கள் குறித்து முன்னிலைப்படுத்திய செய்திகளை வெளியிட்டு வந்த தென்னிலங்கை ஊடகங்கள் இன்று விஜயை முன்னிலைப்படுத்தி செய்தி வெளியிட்டு வருகின்றது. சமகால அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் புதிதாக தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் தேர்தல் முடிவுகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே தமிழக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் மட்டுமின்றி இலங்கை உட்பட புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்கள் மத்தியில் இந்த தேர்தல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலம்பெயர் நாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்கள் உட்பட பலர் தாவக கட்சியின் தலைவர் விஜய் ஜோசப்புக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் திருப்பத்தூர் தொகுதியில் விசில் சின்னத்துக்கு வாக்களிப்பதை தொலைபேசியில் காணொலி எடுத்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக வெளியிட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதுவரை 2,15,40,712 வாக்குகள் பதிவாகியுள்ளன. முன்னதாக 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 26.29% வாக்குகள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 11 மணி நிலவரப்படி மாவட்ட வாரியாக பதிவான வாக்குகள் விவரம் வெளியாகியுள்ளது. திருப்பூர் 42.45%, நாமக்கல் 41.41%, ஈரோடு 41%, சேலம் 40.56%, கரூர் 39.70% என்பதும் குறிப்பிடத்தக்கது.